Hallelujah, 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 hallelujah. ஏன் சொல்றேன்னா, நீங்க சிலர் டெய்லி துதிக்கிறவங்களா இருப்பீங்க, டெய்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருப்பீங்க. சிலர் எப்பமாவது தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க, அந்த சூழ்நிலைக்குள்ள வாராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்ய, அந்த இருதயத்தில் அந்த துதி வராது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்படி எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்ல அந்த துதிக்க விடாதபடி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் உடைந்து போகணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு, நீங்க கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர், திரளான மீன்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் திரளான அற்புதங்களை செய்ய, ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் நம்மத்தில் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர் என்று ஆண்டவரை சேர்ந்து ஆராதிப்போம். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு அவரை பெரியவர் சொல்லலாமா? உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உங்க வாழ்க்கையில் அவருடைய கரம் செயல்பட்டால் எல்லாம் செய்து முடிப்பார். எனக்காய் செய்து முடிக்கும், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத. நல்ல சத்தமா பாடுங்கள, யார் அமைதியா இருக்க கூடாது. ஒருவராய் பெரிய, கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு பாட வேண்டும் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மீண்டும் சொல்லுமா? ஒருவராய் அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், உமக்கு உதவி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தவர் நீரப்பா. உம்முடைய கரத்தின் வல்லமை சிருஷ்டித்ததே. காற்றை அனுப்பி கரியை கொடுத்தி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் கொடுத்தி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காற்றை அனுப்பி காடையை, சாப்பாடு கேட்கும் போது காடையை கொடுத்தார். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு நீரே கரத்தின் வல்லமை எல்லாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் சொல்லுகிறவர்கள் சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் என்றால் அப்படியே ஆகும். சொல்லுங்க ஆமேன். ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை உங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கும். ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்ல ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை உங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கும். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, சத்தம் வர்ற மாதிரி கைகளை தட்டுங்க. Praise God.
நீங்க எவ்வளவு தூரம் உற்சாகமா கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். ஏன் உங்களை உற்சாகப்படுத்துறோம்? நல்லா செய்யுங்க, ஆண்டவருக்கு செய்யறதுன்னு சொல்றோம்னா நீங்க மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நான் சொல்லும் போது நீங்க வருத்தப்படாம உற்சாகமாக உங்களை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேல் வந்து இருக்கும். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு எதை செய்தாலும் உற்சாகமாக முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு நாம் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. உங்க வீட்டில் உள்ள படி இருக்கு பார்த்தீங்களா? அல்ல நீங்கள் சர்ச்சைக்கு வரும்போது வெளியே இந்த படி, சின்ன படி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இந்த பூமி. அவ்வளோண்டு தான் அவருடைய பாதப்படி தான் இந்த பூமி. அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருடைய சிங்காசனம், அவருடைய அரண்மனை, அவருடைய பரலோக ராஜ்யம்லாம் மிக பெரியது. இந்த பூமியை காட்டிலும் மிக 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 பெரியது. அவர் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? இந்த பூமியை காட்டிலும் சூரியன் எத்தனையோ, சூரியன் இல்லை, சூரியனை காட்டிலும் பெரிய கோள் தான் நட்சத்திரமா. ஏன்னா அது பல கோடி கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குதான். அந்த நட்சத்திரத்தை அவர் 7 நட்சத்திரத்தை கைகளில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவன். இன்னைக்கு நம்ம ஜுவல்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா? நட்சத்திரம் மாதிரி சின்ன சின்னதாக மின்னிட்டு இருக்கும். காதில் டைமண்ட் போடுறோம் பார்த்தீங்களா? நம்மளுக்கு ஒரு 7 டைமண்ட் கூட நம்ம கையில் கிடையாது, சின்ன டைமண்ட். அவர் கையில் 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறாராம். 7 நட்சத்திரம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அவர் கையில் டைமண்ட் மாதிரி அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் கையில் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் உள்ள கையில் இருக்குன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய தேவன். அவர் பாதப்படியாக பூமியை வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய தேவன். அவர் அதை தான் போட்டிருக்குது, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவரை பார்த்த அவர்கள் உயிரோடு இருக்க முடியாதுன்னு வேதம் சொல்லி இருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் மனித அவதாரம் எடுத்து மனிதனுக்காக, மனிதனை நேசித்து அவனை சிருஷ்டித்தபடியால் பரலோகத்தில் அவரோடு கூட வைக்க வேண்டும் என்று மனித அவதாரம் எடுத்தது மட்டுமல்ல, அவர் மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். சொந்த குமாரனை கொடுத்தது மட்டுமல்ல, சொந்த குமாரனை அடிபட, உதைக்கப்பட, துப்பப்பட, காரி துப்புறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க, முள் கிரீடத்தை தலையில வச்சு அமுக்குறாங்க. சொந்த குமாரனை. எவ்வளவு பெரிய தேவன். 7 நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிற தேவன். அவ்வளவு பெரிய தேவனுடைய குமாரனை என்னெல்லாம் பண்றதுக்கு ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நீங்க நானும் பெற வேண்டிய தண்டனையை, நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் நம்ம பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து பெற்றார். அப்போ அவர் ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? ஆண்டவரை எவ்வளவு மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும். ஆண்டவரே, அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நம்ம மகிமையின் சரீரமாக மாற்றி, இந்த சரீரத்தில் அவரை ஸ்பர்சிக்க முடியாது, மகிமையின் சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து பரலோகத்திற்கு கொண்டு போய் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் அருள் செய்ய போகிறார். அந்த தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக கைகளை தட்டி பாடலாமா? உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால், நல்ல கைகளை தட்டி அல்லது கையை உயர்த்தி நல்ல சத்தமாய், என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால், ஆஹா, என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஜீசஸ், உமக்கு உதவி தேவையில்லை, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். மீண்டும் பாடலாமா? ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஒரு வார்த்தை தூர, உமக்கு உதவி தேவையில்லை,
உம் கரத்தின் வல்லமை எல்லாம் உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் அவருடைய ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து வந்திருக்கிற எத்தனை பேர்? ஆண்டவர் என்னோடு பேசணும். ஆண்டவர் உங்களோட பேசி எவ்வளவு நாள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம பெருகணும் அப்படிங்கிற ஆசையை காட்டிலும் கர்த்தர் என்னோடு பேசணும், கர்த்தர் என்னோடு இடைபண்ணுன்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்களோ கடன் வாங்காது இருப்பீர்கள். கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. அவர் வார்த்தை அடைபட்ட கதவுகளை திறக்கும். அவர் வார்த்தை உங்கள் வாழ்வை மறுரூபப்படுத்தும். அவருடைய வார்த்தையை நாடி அவருடைய வார்த்தைக்கு தாகத்தோடு அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஆவலாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மலரும், பூ பூத்து காய் காத்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்களாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல், புதிய பாடல், நான் இன்னைக்கு தான் அது பாடுறேன். பழைய பாடல், பட் ஆனால் சபைக்கு புதிய பாடல். வந்த வழிகள் பின்னோக்கும் போது, டாக்டர் கிளிக்ஃபோர்ட் குமார் என்கிற ஒரு பெரிய தேவ மனிதர் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டோடைய ராஜ்யத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்து போயிருக்காங்க. தன்னொரு 90 வயசுக்கு மேலே தான் மரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு தேவ மனிதர், ஒரு டாக்டராக இருந்து அவங்க தொண்டையில் கேன்சர் வந்து ஆண்டவர் அதை சுகமாக்குனதுனால டாக்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து என் வாழ்க்கையை அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். அப்படி அந்த தேவ மனிதர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். வந்த வழிகள் பின்னோக்கும் போது என்னை தாங்கிட்ட இயேசுநாதா, நன்றி சொல்லி துதிப்பதை அல்லால் வேறொன்றும் இல்லை தேவா. என்னோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப உணர்வுபூர்வமான பாடல். ஆண்டவர் வழிகளை பின்னோக்கி பார்க்கும்போது எவ்வளவோ நம்மை தாங்கினார், எவ்வளவோ நமக்கு உதவி செய்தார், எவ்வளவோ நம்மை தேற்றினார், எவ்வளவோ நம்மை சுத்தப்படுத்தினார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார், எவ்வளவோ அன்பு காமித்தார், எவ்வளவோ நம் முன் செல்வதற்கு அவர் பலன் தந்து ஆண்டவருடைய காரியத்திற்கு முன் செல்ல நம்மை தைரியப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான துதிக்கிற பாடல் என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் பாடுகிறேன், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வந்த வழிகள் பின்னோக்கும் போது என்னை காங்கிய இயேசுநாதா, நன்றி சொல்லி துதிப்பதே அல்லால் வேறொன்றும் இல்லை தேவா. நன்றி சொல்லி துதிப்பதே அல்லால் வேறொன்றும் இல்லை தேவா. வந்த வழிகள் பின்னோக்கும் போது என்னை தாங்கிய இயேசுநாதா, நன்றி சொல்லி துதிப்பதே அல்லால் வேறொன்றும் இல்லை தேவா. நன்றி சொல்லி துதிப்பதே அல்லால் வேறொன்றும் இல்லை தேவா. வெகு தூரம் முன்னோக்கி போக பலன் நல்கி நீர் காருண்யத்தால். வெகு தூரம் முன்னோக்கி போக பலன் நல்கி நீர் காருண்யத்தால். தளரும் வேலைகளெல்லாம் தோள் மீது சுமந்தவரே, தளரும் வேலைகளெல்லாம் தோள் மீது சுமந்தவரே. வெகு தூரம், வெகு தூரம் முன்னோக்கி போக பலன் நல்கி நீர் காருண்யத்தால். வெகு தூரம் நோக்கி போக பலன் தந்தீங்களப்பா, ஸ்தோத்திரப்பா. தளரும் வேலைகளெல்லாம்
தளரும் வேலைகள் எல்லாம் தோள் மீது வந்த வழிகள் பின்னோக்கும் போது என்னை தாங்கிய இயேசுநாதா நன்றி சொல்லி துதிப்பதே நன்றி சொல்லி துதிப்பதே கொஞ்சம் வாலியம் குறைச்சிக்கோங்க. இல்லை தேவா ஓடி மறையும் நேரங்களெல்லாம் தேடி போசித்திரன்புடனே ஓடி மறையும் நீங்க பாடுங்களேன் உங்க சவுண்ட் எழுப்பட்டும். தேடி போசித்திரன்புடனே ஜீவியத்தின் நிமிஷங்களெல்லாம் தெய்வ ஜனத்தை துணையாய் தந்தி ஜீவியத்தின் நிமிஷங்களெல்லாம் தேவ ஜனத்தை துணையாய் தந்தி ஓடி ஒளியும் நேரங்களெல்லாம் தேடி போசித்திரன்புடனே ஓடி மறையும் நேரங்கள் நிமிஷங்களெல்லாம் தெய்வ ஜனத்தை துணையாய் தந்தி ஜீவியத்தின் நிமிஷங்களெல்லாம் தேவ ஜனத்தை நன்றியோடு சொல்லுங்க. ஜீவியத்தின் உடைய வார்த்தைய ஆவியானவரை தேவ ஜனத்தை பரிசுத்தவான்களை எங்களுக்கு துணையாய் தந்தீரே. ஜீவியத்தின் நிமிஷங்கள் என்னுடைய எல்லா நேரங்களிலும் வந்த வழிகள் பின்னோக்கும் போது என்னை தாங்கிய இயேசுநாதா நன்றி சொல்லி துதிப்பதே அல்லால் வேறொன்றும் இல்லை தேவா. நன்றி சொல்லி துதிப்பதே வேறொன்றும் ஆண்டவரே அவர் செய்த நன்மையை சபையை கொடுத்ததற்கு நன்றி சொல்லணும். நல்ல தேவ மனிதர்களை கொடுத்ததற்கு நன்றி சொல்லணும். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். பரிசுத்த ஆவியானவரை சபையை தேவ மனிதர்களுக்காக ஏன் சொல்றேன்னா அவங்க மூலமாக தான் கர்த்தர் நம்மோடு அதிக நேரம் பேசுகிறார். இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிற அளவுக்கு எல்லா விசுவாசிகளும் தேவ சமூகத்தில் உட்கார்றாங்களான்னு தெரியல. அவர் பேசிக்கொண்டு தான் இருப்பார். நம்ம கேட்காத போது அவர் அமைதியாகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஜனத்தோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படின்ற இருதயத்தில் நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிற தேவன். நான் தேவ ஜனங்கள் அதற்கு செவி கொடுக்கிறதை பார்க்கல. நான் பார்க்குறேன், நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன். தன்னுடைய சரீரத்துக்கு செவி கொடுக்குறாங்க, தன்னுடைய குடும்பத்திற்கு செவி கொடுக்குறாங்க, தனக்கு கம்ஃபர்ட்டாக எது இருக்குமோ அதுக்கு செவி கொடுக்குறாங்க. சரீரம் தூங்க சொல்லும், ஆவியானவர் ஜெபம் பண்ண சொல்லுவார். சரீரம் சாப்பிட சொல்லும், ஆவியானவர் உபவாசிக்க சொல்லுவார். சரீரம் நம்மளை எதையாவது ஒன்றை செய்ய சொல்லும், பணம் சம்பாதிக்கிறதே சொல்லும், ஆவியானவர் சொல்லுவார் வேதத்தை படிச்சுட்டே இருப்பா, என் சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பா, நீ பரலோகம் வர்றது தான் முக்கியம், இந்த பூமியில் நீ எவ்வளோ சேர்த்தால் அது முக்கியம் இல்லைன்னு ஆவியானவர் சொல்லுவார். இதுதான் ஆவிய சரீரத்திற்கும் ஆவிக்கும் உள்ள போராட்டம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அது போக ஆவியானவர் சபையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் தேவ மனிதரை அனுப்பி கொண்டு நம்மோடு ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் செவி சாய்த்து, இந்த பாடலை நான் பாடணும்னு நினைக்கல, ஏன் பாடுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் 2 நாளைக்கு முன்பாக இந்த பாடல் நான் கேட்டு வருஷங்கள் இருக்கும். இப்போ கிளிஃபோர்ட் குமார் அங்கிள் அந்த தேவ மனிதர் என்னுடைய சொப்பனத்தில் வந்து இந்த பாடலை பாடிட்டு இருந்தாங்க. காலையில் எழும்பும் போதே அந்த மகிழ்ச்சியோடு இந்த ஒரு தேவ மனிதர் என்னுடைய சொப்பனத்தில் வந்து இந்த பாடலை பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்தத்தோடே எழும்பினேன்.
சரி, இதை சபைக்கு பாடணும்னு ஆவியானவர் விரும்புகிறாரா என்னன்னு தெரியல. எனக்கு எது எதெல்லாம் ஸ்பிரிட்டில் வருதோ அதெல்லாம் நான் சபையில் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க விரும்புவேன். உற்சாகமான பாடல் பாடி உங்களை கைகளை தட்ட வச்சு ஆவியில் நிரப்பலாம். ஆனால் ஆவியானவர் இந்த பாடல் மூலமாக உங்களோடு கிரியை செய்ய விரும்புகிறார். வந்த வழிகளை பின்னோக்கும் போது அவர் நம்மை தாங்குகிறவராக, அவருடைய கரம் நம்மை ஏந்துகிறதாக, சுமந்ததாக, தப்புவித்ததாக. இந்த பொல்லாத உலகத்தில் இந்த கொரோனால இருந்து நம்ம தப்புவித்ததே பெரிய காரியம். இன்னைக்கு காலையில் தீமா சொன்னாப்புல 20 பேருக்கு மேலே ஒரு ஆமணி பஸ்ஸில் மறிச்சிட்டாங்க. எத்தனையோ கிறிஸ்டியன்ஸை கொன்னுட்டு இருக்கிறாங்க அந்த பூமியில், எத்தனையோ நாடுகளில். நைஜீரியாவில் இந்த வருஷம் மட்டும் எவ்வளோ பேரை கொண்டிருக்காங்களாம். எத்தனையோ சர்ச்சை. இந்த இடைப்பட்ட இந்த சில மாதங்களில் மட்டும் 7000 கிறிஸ்தவங்களை கொண்டிருக்காங்க. அங்கே கிறிஸ்டியன்ஸ் 45% இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் 65% இருக்கிறாங்க, 55%. அதனால இவங்க டாமினேட் பண்ணி கிறிஸ்தவங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம ஹல்லேலூயா. கர்த்தர் இந்திய தேசத்தில் நம்மை பாதுகாத்து வருகிறார். கர்த்தருடைய கரம் தான் நம்மளை பாதுகாக்கிறது. எவ்வளவோ சத்துருக்கள் இந்திய தேசத்தில் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக இருந்தாலும், எழும்பினாலும், அதிகாரிகள் எழும்பினாலும், கர்த்தர் அவர்களுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கல. கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துகிறது, கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. மேஜர் கொடுக்கலாமா? நல்லா எளிமை நின்று பாடலாமா? நன்றி ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே. நீங்க சொல்லுங்க, எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து, எத்தனையோ தடவை நாங்க வரும்போது அணைத்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி உமக்கு, நன்றி அப்பா, நன்றி உமக்கு. சொல்லுங்க, நன்றி, நன்றி உமக்கு, நன்றி. ரட்சித்தவருக்கு, அணைத்து கொண்டவருக்கு. ஓ எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஒரு பதலர ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி எனக்காக சிந்தி கழுவி. நன்றி அப்பா, நன்றி உமக்கு, நன்றி. கை அசைத்து சொல்லுங்க, நன்றி அப்பா. அசைவாட்டு காணிக்கையாக சரீரத்தை உயர்த்தி, சரீரத்தை கைகளை உயர்த்தி, நன்றி அப்பா. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே, நன்றி சொல்லுங்க. நன்றி கல்வாரி சிலுவையில எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே, நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி
கோடி கோடி நன்றி டாடி. அர்மகதலரபா ஷேகதலரபா கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கல்வாரி ரத்தம் எங்களுக்காக சிந்தி எங்களை கழுவி அணைத்தவருக்கு கோடி கோடி நன்றி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஓ ஹalleluya நன்றி. ஓ நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா நன்றி ராஜா. Thank you அப்பா. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாதது எனக்கு மாறாத நேசரா இருந்தீங்களப்பா. மனிதர்கள் மாறினார்கள், மறவாத தெய்வம், மறவாத எனக்கு மாறாத நேசர். மீண்டும் சொல்லுங்க, மறவாத மறவாத என் குறையை கண்டு மாறாத நேசர், என் விழுகையை கண்டு மாறாத நேசர். நன்றி அப்பா, நன்றி. ஓ நன்றி ஐயா, நன்றி அப்பா பிதாவே. சகதனலரபா பிதாவே. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தீ. தள்ளாடி நடந்தே கலங்காதே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி எங்களை தேற்றினீரே. கலங்காதே கண்ணீரை துடைத்தே. நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுங்க, கலங்காதே கலங்காதே. கலங்கி போய் இருந்தீங்க, கர்த்தர் எத்தனையோ நாள் உங்க கலக்கத்தை மாற்றினார். உங்க கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் என்றாரே. அவரை பார்த்து சொல்லுங்க, என்னை கண்ணீரெல்லாம் துடைச்சிங்களே, என் பிரச்சனையெல்லாம் மாற்றினீங்களே. நன்றி அப்பா, நன்றி அப்பா பிதாவே. அருமை ரட்சகரே, சபலரா எங்கள் அப்பா, அன்பான தேவா. சொல்லுங்க, எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். அப்பா ஓ கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி. என்னை
அணைத்ததற்கு கோடி நன்றி அப்பா. நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் வேலை ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாடவே. ஓ துதி வேலை ஆனந்தமே. கோடி 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 நன்றி டாடி. நன்றி அப்பா. துயரத்தெல்லாம் மறக்க பண்ணுகிறவரே, ஆனந்தத்தால் நிரப்புகிறவரே, கோடி 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 கோடி. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. வரும்போது துயரத்தோடு வந்தீங்களா? கர்த்தர் உங்கள் துயரத்திற்கு பதிலாக ஆனந்தத்தால் நிரப்புவார். நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. உங்களுடைய சமூகத்தில் அது நிரந்தரம் உங்களுக்கு, அது நிரந்தரமானதையா. கோடி 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 நன்றி ஆண்டவரே. நிரந்தரம் என்போம். ஓ நிரந்தரமாய் சமாதானத்தை கொடுக்கிறவரே, நிரந்தர சந்தோஷத்தை தருகிறவரே, கோடி கோடி நன்றி. நிரந்தர விடுதலையை தருகிறவரே, நிரந்தரமாய் எங்களோடு இருக்கிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. என் வாழ்வில் திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. ஊற்றுண்ட பரிமளமே, ஊற்றுண்ட பரிமளமே. உலகெல்லாம் உலகெல்லாம் மனமே செய்யா. ஊற்றுண்ட உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் ஐயா வாழ்க வாழ்க, வாழ்க ஐயா வாழ்க, வாழ்க. உண்மையோடு சொல்லு ஐயா வாழ்க. உடைய நாமம் உயரட்டும் அப்பா, உடைய நாமம் பிரஸ்தாபப்படட்டும் அப்பா, உடைய நாமம் அறியப்படட்டும், உடைய நாமம் விடுதலை நாமம், அற்புதத்தின் நாமம், மகிமை நாமம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல கைகளை தட்டி ரபகதல நல்ல ஆவியில நிறைந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. ஆவியானவர் நிரப்புகிறார். அவரை உயர்த்த 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 கர்த்தர் உங்களுடைய தாழ்விலிருந்து உங்களை உயர்த்துகிறார். உங்கள் சிறுமையிலிருந்து உங்களை உயர்த்துகிறார். ஒருவேளை அபிஷேகம் குறைவா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். கர்த்தர் மீண்டும் உங்களை நிரப்புகிறார், மீண்டும் உங்களை நிரப்புகிறார். துதிக்கிறவர்களாக ஆனந்த தைலத்தால் நிரப்புகிறார், அபிஷேகத்தால் நிரப்புகிறார். நுகத்தை முறிக்கிறார், கட்டுகளை அறுக்கிறார், சீயோனின் சிறையிருப்ப மாற்றுகிறார். இயேசு உங்களை குணமாக்குகிறார். ரபகதல ரப ஷேகதல ரப ஹந்தல ரப லதுரிபி அந்தரகதல ரப ஷேகதல ரபகதல ரபகல ரப லே பகதல ரப. வெறும் கோலும் கையும்
இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் வெறு கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் ஆகாயத்து பட்சிகளை போஷித்தீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னையும் உடுத்துவதும் நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே ஆராதிப்போ கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்போ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்த சொல்லுங்க என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் யாவையும் செய்து முடிப்பார் என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்திடுவார் சொல்லுமா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே ஹல்லேலூயா ஒன்றுமில்லாமல் வந்திருக்கீங்களா வெறும் கோடு தான் இருக்கிறது துரத்தப்பட்டவர்களாக நிற்கிறீர்களா இரு பரிவாரங்களை கொடுத்த தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபின் சந்ததியை ராஜாக்களாக மாற்றின தேவன் நம்முடைய தேவன் எல்லாரும் சொல்ல போறீங்க கைகளை உயர்த்தி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் விசுவாசத்தோடு இந்த அறிக்கை பண்ணுங்க அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் உங்க வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய உங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படும் போதே அது அற்புதத்தை கொண்டு வரும் சொல்லுங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுங்க என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்னும் ஒரு தடவை சொல்லாமா என் கர்த்தர் எனக்காக நான் விரும்புகிற யாவையும் அவர் விரும்புகிற யாவையும் அவர் என்னில் விரும்புகிற யாவையும் அவரே செய்து முடிப்பார் கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாம் என் தேவன் எனக்காய் ஏதாகி
என்றாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். Oh, thank you Lord. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இந்த ஆண்டு முடிவில் அற்புதத்தின் ஆண்டாக மாறட்டும். இந்த ஆண்டின் முடிவில் உம்முடைய ஜனத்திற்கு மகிழ்ச்சியின் ஆண்டாக மாறட்டும். இந்த ஆண்டின் முடிவில் ஜனங்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு, ஆனந்த தைலத்தால் நுகங்கள் முறிக்கப்பட்டவர்களாக, அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுக்குள் களி கூறுகிறவர்களாக, தேவனோடு இருக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றி மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. பாஸ்டர் ஜான்சன் ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி வரவேற்கலாமா? சோத்திரம் சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாரையும் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக எதிர்பாராத விதமாய், ஆனால் கர்த்தர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர். போதகருக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகனுக்காக, இங்கே ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 33:13 வாசிக்கலாம். அவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் இந்த ஜெபம் செய்தவர் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. மனாசே. மனம் திரும்புதல் ஒரு மனுஷனுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தையும், மனம் திரும்பாத வாழ்வு சாபத்தையும் கொண்டு வருகிறது. இந்த மனாசே யார்? அதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்க முடியும். எசேக்கியா ராஜாவினுடைய 15 ஆண்டுகளை கர்த்தர் எசேக்கியாவுக்கு நீட்டி கொடுத்தார். அந்த நாட்களில் பிறந்த மகன் 12 வயதிலே அவன் ராஜாவானான். இளங்கன்று பயமறியாதது போல அநேகர் வாலிப நாட்களில் தங்களுடைய இச்சையின்படி நடந்து மனம் போன போக்கில் போய், ஸ்தோத்திரம், ஒருவேளை கிருபை, தேவ கிருபை இருக்குமானால் தப்பித்துக் கொள்கிறார்கள். இல்லை என்றால் மரணம் அவர்களை வாரிக்கொண்டு போகிறது. ஆகவே இந்த நாளில் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையின் நாட்கள், கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது மனம் திரும்பி அவரிடத்தில் திரும்ப வேண்டியது அவசியமானது. அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜாவுக்கும், எசேக்கியா ராஜா தன்னுடைய பிள்ளையை நிச்சயமாய் நல்ல முறையில் வளர்த்திருப்பார் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் எசேக்கியா கர்த்தருக்கு பிரியமான மனுஷனாய், எசேக்கியாவுக்கு மரணம் வரப்போகிறது. ஆனால் எசேக்கியா சொல்கிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு மன உண்மையாய் நடந்தேன், என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணின போது கர்த்தர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். ஆனால் ஏன் கொடுத்தார்? கொடாமல் இருந்திருக்கலாமே என்கிற எண்ணம் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட வேதனையை கொடுக்கிற ஒரு மகனாக மனாசே காணப்பட்டான். மனாசேனுடைய பாவமான காரியங்கள் என்ன என்பதை வேதம் வெளிப்படுத்துகிறது.
மனாசே தன்னுடைய தகப்பனாகிய எசேக்கியாவுடைய வழிகளில் நடவாமல் தன்னுடைய மனம் போல நடந்தான். என்ன இவங்கெல்லாம் இப்படி ரூட்டில் போகிறாங்க, நம்ம வேற ரூட்டில் போகலாம். பிள்ளைங்க பெற்றோர்கள் ஆலயத்துக்கு வருவது, ஜெபிப்பது, இதெல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிப்பதில்லை. மேலை நாடுகளில் அமெரிக்கா, யூகே, யூஎஸ்ஏ, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் மிஷினரிகள் வந்தாங்க. அங்கேருந்து சுவிசேஷ பாரத்தோடு ஜனங்கள் காணப்பட்டாங்க முந்தின தலைமுறை. ஆனால் இப்போ பிள்ளைங்க மாற்று வழியை தெரிந்து கொள்கிறார்கள். மேலை நாடுகளில் பார்க்குறோம், இப்போ விக்கிரக ஆராதனை பெருகி கொண்டிருக்கிறது. ஏன் பெருகி போனது? நல்லா பார்த்தா தெரிகிறது. பேரண்ட்ஸ் நல்ல கர்த்தருக்குள்ளே இருப்பாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கிறான், பிள்ளை தூங்கிட்டு இருக்கிறான், டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நான் சிறுவனாக இருந்தபோது சின்ன வயசுலேயே நாங்கள் படிக்கிறதுக்கு இடம் சர்ச்சில் தான் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஆராதனை இருக்கும், அதற்கு பிற்பாடு நாங்கள் படிப்போம் சைடில் இருக்கிற வெளிச்சத்தில். ஏன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லை. அப்போ எப்படிப்பட்ட ஆள்னு பார்த்துங்க. ஆனால் நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருத்தல். சண்டேலாம் நான் புக்கை எக்ஸாம் அடுத்த நாள் இருந்தால் கூட தொடவே மாட்டேன். அப்படி கர்த்தருக்கென்று வளர்ந்தபடியினால் ஸ்தோத்திரம், கர்த்தர் நடத்தி வருகிறதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இந்த எசேக்கியாவும் இந்த மனாசேயை கர்த்தருக்கேற்ற வழியில நடத்தி மனாசே வழி தப்பி போகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய இச்சையின்படியெல்லாம் நடந்தான். என்ன செய்தான் இந்த மனாசே? தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் என்ன? ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம் வாசிக்கலாம். முதல்ல பார்க்கிறோம், மனாசே தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை மீண்டும் கட்டினான். அநேகர் பொருத்தனை செய்து தேவனோடு உடன்படிக்கை செய்தல், அப்போ மீறி போகுதல், பொருத்தனையெல்லாம் மறந்து போவாங்க. கர்த்தர் மன்னிப்பார், அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. நான் சென்னையில் இருந்தபோது அங்கிருந்த சபையில் நான் போதகருக்கு உதவியாளனாக இருந்தேன். அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பிரதர், இப்போ அவருடைய போக்கை கண்டித்து நான் பேசின பொழுது அவர் சொன்னார், பாவம் செய்யாத மனுஷன் உண்டோ? நிறைய தப்பித்து கொள்வதற்கு வசனத்தெல்லாம் பயன்படுத்துறது. பாவம் செய்யாத மனுஷன் உண்டோன்னு வேதத்தில் வாசிக்கிறோம் பிரதர். ஸ்தோத்திரம். இடித்து போட்டவைகளை கட்டுகிறது. புது வருஷத்தில் அநேகர் பொருத்தனை செய்து கொள்வாங்க. ஆண்டவரே நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், பைபிளை ஃபுல்லாக வாசித்து படிக்க போகிறேன், 2 முறையாவது வாசித்துருவேன். ஆனால் ஆதியாகமத்திலே நிற்கும். பார்த்துருக்கீங்களா? ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். ஒரு மனுஷனுக்கு திருமணம், அவர் பேர் தாவீதான். திருமணம் செய்ய போகிறவர் மணமகள் வீட்டில் போய் மணமகளை மணந்து கொண்டு திரும்ப வரணும். அங்கே வரும்பொழுது மாப்பிள்ளையை வரவேற்கிற நேரம் அங்கே ஒரு பாட்டு, அப்போல்லாம் ஒரு பெரிய சீடியில் ஓடும் பாருங்க, ஓடிட்டு இருக்குது. அதில் லே தாவீதுன்னு அங்கே ஸ்டக் ஆயிடுச்சான். இவனுக்கு கோபம் வந்துருச்சு, என்னடா அது, என்னைய பார்த்து ஏல தாவீதுனா போட்டு செட்டெல்லாம் அடித்து நொறுக்கிட்டான். ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய எல்லாவற்றையும் மீறி நடப்பது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்புறம் இப்போது வாலிப நாட்கள், இன்னும் டைம் இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ரிட்டையர்மெண்ட் டைமில் பார்க்கலாம். அதனால தான் ரிட்டையர்ட் ஆன அநேகர் நீங்கள் பொதுவாக உலகத்தில் பாருங்கள், அப்போ தான் புண்ணிய ஸ்தலங்களை நாடி போவது, அப்போதான் தேடுதல். கண் கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் போல அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை நாட்களை நீங்கள் பயன்படுத்தாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை சாபமாய் காணப்படும். மனாசே தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட எல்லாவற்றையும் அவன் கட்ட ஆரம்பித்தான். என்ன கட்டினான்? ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி
பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதை செய்யக்கூடாதோ, எது கர்த்தருக்கு பிரியமில்லாததோ அதை செய்வதற்கு முற்படுதல். தேவனுக்கு கோபமூட்டினான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்கள் தேவனை கோபமூட்டுகிறதாய் காணப்படுகிறதா? முதல்ல செய்தான். யாரும் செய்ய துணியாததை அதான் துணிந்து செய்தல். மீறுதல் நமக்கு தெரியும், இது கர்த்தருக்கு விரோதமானது, இது பாவம். ஆனாலும் செய்கிறது, அதுக்கு பேர் மீறுதல். ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, யோசுவா இந்த எரிகோ கோட்டை அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எலும்பு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். அது அப்படியே நடந்தது. போதும். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தடையாய் காணப்படுகிறது. சவுலை பார்த்து வேதத்தில் வாசிக்கிறோம், சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, உனக்கு சாபம் அல்லவா? ஆகவே அவன் செய்த காரியம், பலிபீடத்தை தகப்பன் தகர்த்து போட்ட பலிபீடங்களெல்லாம் கட்ட ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம். இதனால் அவன் தலையின் மேல் சாபம் வந்தது. அடுத்தால ரெண்டாவது என்ன பண்ணா, பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து கட்டினான். நிறைய பேர் கொஞ்சம் பாராட்டினா போதும், அப்புறமா தலைகீழ நிற்பாங்க. துன்மார்க்கன் எப்படி துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறான்? ஒரு கொலை பண்ணவனை பாராட்டினவன்னு அடுத்த கொலையை ஈஸியாக பண்ணுறான். ஒரு கொலை பண்ணி அவனுக்கு ஜெயிலெலாம் இல்லை, கொலை பண்ணவன் சந்தோஷமாக காணப்படுகிறான். எனக்கு தெரிந்த ஒருத்தர் உண்டு, அண்ணே கொலை பண்ண பிறகு தான் போலீஸ்காரனே என்னை பார்த்து பயப்படுறான் பாருங்க. அப்படி ஆயிடுச்சு. பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து கட்டினான். மூன்றாவது வேதம் சொல்கிறது, விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான். விக்கிரக தோப்பு என்றால் என்ன? நம்ம நினைக்கிறோம் விக்கிரகம் அப்படின்னு சொன்னா அவங்க வர்ஷிப் பண்ணுகிறது. ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். விக்கிரகம் நம்முடைய நம்பிக்கை. அநேகர் எதுக்கு எடுத்தாலும் எதையோ ஒன்று நம்பி இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கிறாங்க. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பொருளாசையாகிய விக்கிரகம். நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்களோ, எதையே நம்பி இருக்கிறீர்களோ, சிலருக்கு பணத்தின் மேலே நம்பிக்கை இருக்கும். பேங்க் பேலன்ஸ், பேங்கில் பணம் சேர்ந்து இருந்ததுன்னா ரொம்ப நம்பிக்கை. அவங்க பேச்சில் வித்தியாசம் இருக்கும், அவங்க நடைகளில் வித்தியாசப்படுவதை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். ஆனால் இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. இவனுடைய நம்பிக்கை, மனாசேயனுடைய நம்பிக்கை எல்லாம் விக்கிரகங்களின் மீது காணப்பட்டது. இதை செய்தால் இது நடக்கும், அதை செய்தால் அது நடக்கும், பாகால் இடத்திலிருந்து பதில் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தேவனை விட்டு தூரம் போகிற அனுபவங்கள் இருக்குமானால் அவைகளுக்கெல்லாம் பேரு விக்கிரகம். அவைகளிலிருந்து மனம் திரும்புதல் அவசியமானது. நான்காவது, வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். கர்த்தர் சொன்னார், உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க, உபாகமம் 4:19. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி
அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார் மோசையை கொண்டு. பிரதானமானது. ஆனால் அவைகளை எல்லாம் மீறினான். மீறுதல் பாவம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மீறுதல் காணப்படுகிறதா? கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். மீறும்போது பாவம் செய்கிறோம். பாவத்தின் விளைவு சாபத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளத்தை பெற்று அனுபவிக்கணும், வேற வழி இல்லை. கர்த்தர் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யாருக்கு மன்னிப்பார்? ஒன்றுமே தெரியாத ஆட்களுக்கு மன்னிப்பார். மனம் திரும்புதல், பாவிக்கும் மனம் திரும்புதல், பரிசுத்தவானுக்கும் மனம் திரும்புதல் அவசியம். நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டேன். இப்போ ஒரு ஸ்தோத்திரம் டாக்டரின் இருக்கு தெரியுமா? ஒரு முறை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் போதும். இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிற்பாடு நான் இயேசுவின் பிள்ளை ஆகிவிட்டேன். எதனாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்? அதாவது ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி செய்த பாவம், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு செய்கிற பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிறார். கள்ள உபதேசங்கள், பொல்லாத உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிற நாட்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். 5வது, அவன் செய்த கொடிய பாவம் வேதம் சொல்கிறது, அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் தன் குமாரரை தீமிதிக்க பண்ணினான். இதெல்லாம் அப்பவே இருந்திருக்கு பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளை அவன் தீமிதிக்க பண்ணினான். கர்த்தருக்கு கோபமூட்டினான். 6வது வசனம் 6வது சொல்லுகிறது, நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவன் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாதவைகளை செய்தான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வதற்கு பதிலாக கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறவைகளை செய்வது. அநேகர் சொல்றாங்க, பரவாயில்ல, அவரு என்னை விட மோசமான ஆளா இருக்கிறார், பாஸ்டரே இப்படி இருக்கிறார், அப்புறம் என்ன? உங்களை பாவம் செய்வதற்கு, நம்மை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒருபோதும் இடம் கொடாதிருப்போமாக. தேவனே என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். உணர்வுள்ளவனாக்கும். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போனது. ஆகவே பாவமா தெரியாது, எதை செய்தாலும் பரிசுத்தமாய் காணப்படும். மழுங்கி போகிற இருதயம், உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. நம்முடைய இருதயம் அப்படி கெட்டு போகும்படி தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் இடம் கொடாதிருப்போமாக. தேவனே, வேதனைகள் உண்டாக்குற வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். தாவீது ராஜா 51ஆம் சங்கீதத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனே, எனக்கு இறங்கும். உடைய சுத்த கிருபையின்படி என்னுடைய மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஆகவே ஸ்தோத்திரம், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புதல் அவசியமாய் காணப்படுகிறது. மனம் திரும்புதலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனம் திரும்பாத வாழ்வு ஒரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படாது. உலகத்தானுக்கு இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து அவரிடத்தில் திரும்பும்படி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதனை நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மனாசேயனுடைய வாழ்க்கையிலும் அப்படி நடந்தது. இதுவரைக்கும் ராஜா ரொம்ப சந்தோஷம், எசேக்கியாவுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்தான். எசேக்கியா எல்லா எல்லைகளிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். ஆகவே தகப்பனுடைய ஆசீர்வாதம். அநேக பெற்றோர்கள் நல்ல சம்பாதித்து வைத்திருப்பதினால் பிள்ளைகளுக்கு கஷ்டமே தெரியாது. பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தெரியணும். நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படவே கூடாது. அது குட்டி சாத்தானா மாறிடுது. அல்லேலூயா. மிகுந்த ஜாக்கிரதை அவசியம். பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய பெரியம்மா அவங்க திருமணமாகாம ஐபிசி சபையில் ஊழியக்காரங்களாக இருந்தாங்க. அதனால் சின்ன வயசில் ஹவுஸ் விசிட்டிங்லாம் என்னை கூப்பிட்டு போவாங்க.
ஹவுஸ் விசிட்டிங் யாரெல்லாம் போகிறதுன்னா நானும் எங்கள் பெரியம்மா ஹவுஸ் விசிட்டிங். பாருங்கள், இந்த வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னுடைய மனசை விட்டு அது நீங்கவே இல்லை. பிள்ளைங்களை அப்படி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவாங்கன்னா அவங்க முகத்தில் பாருங்கள், நமக்கு கோவம் தான் முகம் மாறிடுது பாருங்கள், மாறாது. ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் திரும்பிடுவாங்க. வாலிப நாட்கள் அது கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய நாட்கள். உலகத்தெல்லாம் சுற்றி திரிந்து கடைசியில் வர்ற ஆண்டவரே இல்லை, ஆண்டவரே வேதனைகள் உண்டாக்குற வழி என்னிடத்தில் இருக்கிறதோ என்று உண்டோ என்று பார்த்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் அந்த பலிகளின் மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 33:10 வாசிக்கிறோம். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவன் ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தர் பேசின போதும், ஆட்சியில் இருக்கும் பொழுது, எல்லாம் இருக்கும் பொழுது, பலன் இருக்கும் பொழுது எத்தனை தான் சொல்லி பாருங்க. குடிக்கிறவனை பார்த்து, ஐயா குடிக்காத, உடம்புக்கு கேடு, குடியை கெடுக்கும் கேட்குறானா பாருங்க. அவரை எல்லாம் போன பிற்பாடு தான், ஃபீஸ் போன பிற்பாடு தான் அதை பற்றி சிந்தனை வருகிறது. என்னுடைய சபையில் ஒரு சகோதரர் சொன்னாங்க, மரண தருவாயில் இருக்கிறார் பாஸ்டர், போய் பார்த்துட்டிங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவர் வெண்டிலேட்டரில் இருந்தார். நான் போய் பார்த்தேன். நானும் என்னுடைய மனைவி போயிருந்தோம். ஏன்னா நல்ல தம்பி, நல்ல மனுஷன். டாக்டர் இடத்துல பேசினோம். என்ன சிச்சுவேஷன், இப்போமோ அப்பமோன்னு இருக்குது, சீக்கிரம் போயிடுவார்னா போயிட்டார். அவர் சும்மா பேருக்கு வச்சுருக்குறாங்க. இன்சூரன்ஸை கவர் பண்ணாங்களா என்ன பண்ணாங்களோ தெரியல. அப்போ அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், நல்ல பையன், வாலிப நாட்கள். அப்போ அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், உங்களுக்கு தெரியல அவரை பற்றி, வாலிப நாட்களில் நல்ல ஆட்டம் போட்டிருக்கிறாரு. எங்கே ஆடினாரு அப்படின்னு கேட்டான். சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தார். அங்கே இருந்து குடித்து எல்லாம் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் போய் ஒன்றுமே செய்ய முடியல. எனக்கு பாருங்க, அவரை விட மனசு வரல. மரித்து போனாருன்னு சொல்ல நான் போய் கிள்ளி பார்க்குறேன். அப்போது அவனுக்கு ஸ்வர்ண வரதான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கர்த்தர் கொடுக்கிற கிருபையின் நாட்களை இழந்து போகாதிருப்போம். திறவுண்ட வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக கிருபையை பற்றி கொள்ளுவோம். வாலிப நாட்கள் கொஞ்ச நாட்கள். வாலிபமும் இள வயதும் மாயையே வேதம் சொல்லுகிறதே. ஆகவே ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப. மனாசேயும் அவனுடைய டீம், அவங்களுக்கு காதில் கேட்கவே இல்லை. கிளவி சொல்லு கிண்ணறத்துக்கு ஏறாதும்பாங்க. இப்பெல்லாம் பாட்டி சொல்லி யாரும் கேட்குறாங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா சொல்லே கேட்கல, அப்புறம் பாட்டி சொல்லலாம் எங்கே கேட்கறது? ஆலோசனை விளக்குகிற மனுஷன், ஆலோசகர் அதிகம் உண்டானால் சுகம் உண்டாகும் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை, செவி சாய்ப்பதில்லை. முடிவு பரிதாபம். எத்தனை விபரீதங்களை பார்க்கிறோம். மனாசேவுக்கும் விபரீதமான முடிவு வந்தது. 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்போ பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். பிசாசுக்கு பிரியமா நடக்கிறவன் பிசாசுக்கு சொந்தம். அவன் வாதாடுவான், அவன் கிளைம் பண்ணுவான், ஏன் ஆளு. ஸ்தோத்திரம். கர்த்தர் அசீரியாவின் சேனாதிபதி இடத்துல ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மனாசே இப்போ பயப்படுறான். அதனாலதான் முட்செடிகள் அவனை பிடித்தாங்க. முட்செடிக்கு என்ன வேலை? அரண்மனையில் இருக்கிறவன், பாவம் செய்கிற மனுஷன். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
நான் உமக்கு பயந்து ஒளித்து கொண்டிருக்கிறேன். பாவம் செய்கிற போது தம்மை மறைத்துக் கொள்ளுதல், மறைவிடங்களில் பாவம் செய்கிறதல். நிறைய பேர் மறைவிடத்தை தேடுகிறது. என்னுடைய சபையில் ஒரு சிஸ்டர், ஒரே பிள்ளை, ஒண்ணே கண்ணே கண்ணு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. பாருங்க, ஒரு பையனை அப்படி செல்லமா வளர்த்து, சிஸ்டர் பையன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு வீட்டில் படிச்சுட்டு இருக்கிறான். எங்கே படிக்கிறான்? அவனுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தாச்சு, நாங்கள் பார்க்குறதே இல்லை. அது எப்படி இருக்குன்னே தெரியல. கடைசியில் போச்சு, நாசமாக போச்சு. ரொம்ப ஜாக்கிரதை. எல்லாம் ஃப்ரீடம், ரொம்ப ஃப்ரீடம். நிறைய பேர் ஃப்ரீடம் தான் விரும்புகிறாங்க. இந்த நாட்களில் எல்லாருக்கும் சுதந்திரம் தேவை. ஒளித்து கொள்ளுதல். மனாசே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனை முட்செடிகளில் பிடித்து, அடுத்த வசனம் சொல்கிறது, 2 சங்கில்களினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பிசாசானவன் அவன் செய்கிற காரியம் முதல்ல உங்களை மறைந்து கொள்ளும்படி செய்கிறான். பாஸ்டர் தேடியே பிடிக்க முடியாது. நிறைய பேர் கால் போனால் கூட கால் ஒரே அடி, அவர் இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். அதான் தெரியுதுல்ல, வேற உறவு வந்துருச்சு. எப்பவும் பிஸியாக இருக்கிறாரு, பிடிக்கவே முடியல. நம்ம பிடிக்க முடியல என்ன அர்த்தம்? இன்னொரு ஆள் பிடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். பிசாசானவன் முதல்ல சிங்கிள் அவுட் பண்ண, தனிமைப்படுத்துதல், நம்மளை விட்டு விலகி கொண்டு போகுது, விலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? விலங்கு போடுறான். விலகி போகுதல், அப்புறமா விலங்கிடுதல், அடுத்தல பிடித்து கொண்டு போகிறான். சிம்சோனை குறித்து வேதம் சொல்கிறது, சிம்சோனை அவர்கள் பிடித்து அவனையும் அப்படிதான் சங்கிலிகளினால் கட்டி அவனுடைய கண்களை பிடுங்கினார்கள். பிசாசு கண்களை முதல்ல கொடுத்து, பாரு என்ன அழகா இருக்கிற. ஆனா அதே பிசாசு கண்களை பிடுங்குறான், பிடுங்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். மனம் திரும்பாத பட்சத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை விட்டு இழக்க நேரிடும். மனாசே எல்லாவற்றையும் இழந்தான். அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். வேதம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் என்றாலே, அதனால எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்க? God is love. வேற லவ் இல்லை. பாஸ்டரே சொல்லிட்டார், நிறைய பேர் வேற லவ் பண்ண போயிடுறாங்க. அந்த லவ் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய நீடிய தயவு. இப்பமாவது மனம் திரும்ப மாட்டானா? எசேக்கியாவின் ஜெபம், எசேக்கியாவின் கிரியைகள், நன்மைகள், தர்மங்கள், புண்ணியம். ஆகவே கர்த்தர் அவன் மீது தயவு வைத்து இப்பமாவது திரும்புவானா? அதனால தான் பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க. பெற்றோருடைய பெரிய கடமை. பிள்ளை ஆண்டானே நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இப்போ பிள்ளைங்கள்லாம் அடிக்கவே கூடாது. அடிக்காத பிள்ளைங்க பின்னாடி கடிக்குது நம்மளை பார்த்து. டீச்சர்ஸ் அடிக்கக்கூடாது. ஆகவே பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க. நிச்சயமாய் பிள்ளைகள் மூலமாய் நன்மை வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். நான் சின்ன வயசில் சர்ச்சிலே வளர்ந்துட்டேன். அப்படியே அப்புறம் படிக்கிற நாட்களில் பாளையங்கோட்டையில் பாஸ்டர் ராஜேந்திரன் அவருடைய சபையில் இருந்தேன். அந்த நாட்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்கள். சபை ஆராதனை ஆரம்பிச்சோன்னா ஓடுவேன். ஐயோ டைம் ஆயிடுச்சு. சிலர் பார்த்து, எந்த பையன் தான் ஓடுறான் அப்படின்னு. பைபிளை தூக்கிட்டு ஓடினா எப்படி இருக்கும் பாருங்க. அப்புறமா சென்னையில் இருந்தேன். சென்னையில் அங்கே ஒரு ஏஜி சர்ச்சில் 7 இயர்ஸ் இருந்தேன். அங்கேருந்து நான் சிங்கப்பூருக்கு போனேன். அங்கேயும் ஒரு சர்ச்சில் 7 இயர்ஸ் இருந்தேன். 7 இயர்ஸ்க்கு அப்புறம் 8ல் எனக்கு ஒரு ப்ரமோஷன் எல்லா இடத்துலையும். அங்கே போய் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார். எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை இல்லை. எனக்கு பெண் தேடும்போது ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஊழியம் செய்வீங்களா? நோ. சண்டே கிளாஸ் அது எடுக்கிறீங்களா? இல்லை. எடுப்பீங்களா? அப்படிலாம் ஒரு ஐடியா இல்லை. அப்படின்னா என் பொண்ணை உங்களுக்கு தர முடியாது. ஓ அப்படியா, வச்சுக்கோங்க நீங்கள். ப்ரைஸ் எல்லாம், ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தருடைய நோக்கம். எனக்கு ஆசை ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், உதவியாக இருக்கணும். சின்ன வயசில் நம்மளை அப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்க. கன்வென்ஷன் பாஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது, அவங்கள பராமரிக்கிறது, அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அதுதான் நம்முடைய வேலை. அப்போ கேட்பாங்க, அந்த பையன் யார் ஓடி ஓடி உழைக்கிறானே. ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன்.
கர்த்தருக்காக வாலிபர்களை குறித்து பாஸ்டர் சொன்னாங்க, கர்த்தருக்காக செய்கிற ஒரு காரியமும் நமக்கு நஷ்டமே கிடையாது. உலகத்திற்காக, நண்பனுக்காக, உறவினர்களுக்காக செய்கிற எல்லாம் கேள்விக்குறி. ஆனால் கர்த்தருக்கு செய்கிறதை கர்த்தர் திரும்ப கணக்கு வைக்க முடியாது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பான். ஏன்னா அவன் கொடுக்க முடியாது, ஏழை. ஆகவே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. மனாசே இப்போ சிக்குண்டு தவிக்கிற போது மனாசே நடத்தப்பட்ட வழிகளை நினைக்கிறான். தன்னுடைய தகப்பனை கர்த்தர் எப்படி நடத்தினார், என்னுடைய தகப்பன் எப்படி ஆசீர்வாதமாய் காணப்பட்டார், என்னுடைய தகப்பனுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தார். நாமும் ஜெபித்தால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்தை குறித்து சிந்தனை வரும். நாம் முன் மாதிரியாய் காணப்படுகிறோம். நம்ம பைபிளே தூக்கல, பிள்ளைங்கிட்ட டேய் பைபிள் வாசித்தியா, அது ஒரு நாளும் வாசிக்காது. நம்ம ஜெபிக்கிறதை பிள்ளைங்க பார்க்கணும். பாருங்க, நான் முழங்கால இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய சின்ன பொண்ணு அதுவும் அதுக்கிட்ட சொல்லவே இல்லைண்ணா, அது பாட்டுக்கு அது வந்து முக்காலில் முழங்கால இருந்து நின்றுருக்கும். பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். இப்போ எசேக்கியாவை குறித்த சிந்தனை. ஆகவேதான் மனாசே அதை குறித்து எண்ணி கர்த்தரிடத்துல கெஞ்சினான். அடுத்த வசனம் எங்க இருக்குது, வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அல்லேலூயா. இப்படி ஒரு அன்பு செய்கிற தேவன் ஒருவரும் இல்லை, உலகத்திலே இல்லை, வானத்திலும் இல்லை, பூமியிலேயும் இல்லை. ஆமென், ஆமென். ஒரு மனுஷன் தனக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் சதி செய்யும் பொழுது அவனை ஒரு நாளும் இவனை எங்கே தான் வைக்கணும், பார்த்துருக்கீங்களா? இவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஆனால் கர்த்தரோ இந்த மனாசேயை திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்தில் அரியணை ஏற பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக இழந்து போனது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, என்னுடைய உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. அவரை போல அன்பு செய்கிற தேவன் ஒருவரும் இல்லை. ஒருவேளை நினைக்கலாம், எங்களுடைய அம்மா எவ்வளவு அன்பா இருப்பாங்க. ஆனா அந்த அன்பை விட மேலானது தேவனுடைய அன்பு. நிறைய பேர் நினைக்கலாம், என்னுடைய லவ்வர் லவ் பண்றோம், லவ் பண்ணும்போது அவங்க போடுற ஆட்டம் தாங்க முடியல. என்னுடைய சைனீஸ் நண்பர் ஒருவர் சொன்னான், டேய் உனக்கு கல்யாணம் எப்படி, அது வீட்டில் பார்ப்பாங்கடா, அப்படின்னா நீ பிறந்ததே வேஸ்ட்டுடா. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு, ஒரு லவ் பண்ணி ஒரு பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணலாம், நீ என்னடா. சரிடா நிறுத்து, நீங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்கடா, எத்தனை நாளைக்கு வாழ்கிறீங்கடா, ஒரு கேரண்டி இருக்கிறதா? எல்லா பையன் லவ் பண்ணவன் எல்லாம் டைவர்ஸ் பண்ணுறான். அடுத்தால தெரியாமல் இந்த சனியனை பிடிச்சிட்டேன், பார்த்துருக்கீங்களா? எனக்கு திருமணமான போது எனக்கு விருப்பமே இல்லை. என்ன மனைவி கேட்டக்கூடாது, பிரச்சனை பாருங்க. ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய கரத்தை, இதெல்லாம் நம்ம போய் இதில் தலையிடுறதில்லை, எனக்கு பிடிச்சவளை கேட்டுங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே இதெல்லாம் உம்முடைய காரியம். மனைவி கர்த்தருளும் ஈவு. வேதம் சொல்கிறது, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவர் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ ஏற்றுக்கொள்றதை தவிர வேற வழி இல்லை. அதனால வேண்டாம் வெறுப்பா, சரி என்ன பண்றது. பாருங்க, இப்போ என்னுடைய மனைவினால தான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அப்போ பார்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டான். இப்பொழுது இந்த மனாசே தேவனை நோக்கி கெஞ்சினான். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஜெபம் பண்ணி பாருங்க. இக்கட்டான நேரத்தில், யாராலும் உங்களை விடுவிக்க முடியாத நேரத்தில், உதவியே வர முடியாது அப்படிங்க நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஸ்தோத்திரம். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஜெபம் பண்றாங்க, அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. எப்படி வெளியே வர முடியும்? நம்ம என்ன பண்ணுவோம்? சிறைச்சாலையில் இருந்தால் யாராவது எம்பியை பார்க்கலாமா, உங்களுக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் யாராவது இருக்காங்களா, பாஸ்டர், அப்படிதான் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் ஒரு மனுஷன் போக முடியாத இடத்திற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். நீங்கள் நினைக்கலாம், அங்கே யாரும் போக முடியும்? இந்த ஆள்கிட்ட யாருமே பேச முடியாத, சவுலுக்கிட்ட யாருமே பேச முடியாது. ஆகவே பேச முடியாத நபருக்காக கர்த்தர் வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கலாம், ஐயோ இவர்கிட்ட யாருமே பேச முடியாத, அவர்கிட்ட யாருமே போக முடியாத. ஆனா கர்த்தரிடத்துல எல்லாரும் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்துல எப்பொழுதும் போக முடியும். இவ்வளவு இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவன் ஜெபம் பண்ணின பொழுது அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அப்படியே கேட்டு அவனுடைய ஸ்தானத்திலே அவனை நிலைநிறுத்தினார். இந்த மனாசே அப்படி என்ன ஸ்பெஷல் பிரேயர் பண்ணா? வாசிக்கலாமா? பார்க்கலாமே. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். முதலாவது அவன் செய்தான், தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா தாழ்த்தினான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பெருமையாக தான் இருந்தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வெளிநாட்டில் இருந்தார். ஒரு நிறைய பேர் பார்த்துருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன்டா இப்படி இருந்தாங்க, ஏன் இருக்கிறாங்க பாருங்க. என் கூட படித்தவர் ஒருத்தர் பெரிய போஸ்ட் ஆகிட்டார், அரசியலில் பெரிய தலைவர் ஆகிட்டார். எல்லாரும் சொன்னாங்க, ஏய் உன் கூட தானே படித்தான். ஆமாம், நாங்கள் நேருக்கு நேர் வர்றோம். அவன் கண்டுக்கவே இல்லை. நானும் என் பாட்டு வந்துட்டேன். அவர் பெரிய ஆளானா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ சும்மாவா இருக்க, ராஜாவாக இருந்தார், இப்போ கூஜாவாயிட்டாரு. அப்புறம் அதே நான் தான் போகிறேன். ஓடிய வந்து, ஏய் ஜான்சன் எப்படி இருக்கான்? என்னடா அது, அன்னைக்கு நம்ம தான் போனோம், கண்ணே தெரியல அவனுக்கு. அவரும் பாருங்க, இன்னொருத்தர் சர்ச்சில் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டார். வெளிநாட்டுக்கு போனால் அப்படி சர்ச்சில் நடந்து வராரு, அப்படியே போகிறாரு. சைட்லலாம் ஒன்றுமே தெரியல. நம்மளாம் நிற்கிறோம், ஒன்றும் தெரியல, கண்ணே தெரியாது, அப்படியே போவார். இவ்வளோ பெருசாக ஒரு பாக்கெட்டில் பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி நடப்பார். அப்புறம் புஷ்ஷனை எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க? வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மனாசே ரொம்ப பெருமை, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்று வேதம் சொல்கிறது. நமக்குள்ள அப்படி இருக்கலாகாது. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையாக இருந்து பாருங்க. என்னுடைய சபையில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் சிஎஸ்ஐலேருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். கர்த்தருக்கு சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, ஆர்சி அப்படிலாம் இல்லை, அவருடைய பிள்ளைங்க நீங்களாம். இல்லை பாஸ்டர், பெந்தேகோஸ்னா எங்களுக்கு ஒரு பயம். என்ன பயம்? அப்படி பாஸ்டர், எங்கள் வீட்டு பக்கத்தில் பெந்தேகோஸ்காரங்க தான் இருக்காங்க. எங்கள் கோழி அங்கே போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, ஏய் என்ன பெந்தேகோஸ்காரின்னா என்னது, அவர் வார்த்தை சொல்லுவாங்களாம், இழிச்ச வாய் நினச்சிக்கிட்டியா, பயந்து அந்த பக்கமே திரும்ப மாட்டேன், கோழியே போனாலும் பரவாயில்ல. பாருங்க எவ்வளவு பெரிய சாட்சி. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் கிருபை அளித்தார். இப்போ மனாசே செய்த காரியம், முதல்ல அவன் அரண்களை கட்டினான் என்று வேதத்தில் வாசிக்கிறான். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் உலகத்திற்கு அவன் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது சினிமா பார்க்கணும்னு சொல்லி என்னைய அப்படியே அலக்கா தூக்கிட்டு போன ஐடியா. ஏன்னா நான் இதுவரைக்கும் சினிமா தியேட்டருக்குள்ளே போனதில்லை. கடந்த நாட்களில் ஸ்ரீலங்காவுக்கு போதகர் கருத்தரங்கில் பேசும்படி என்னை அழைத்திருந்தாங்க, போயிருந்தேன். அப்போ என் கூட இருந்த டீம் அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். சினிமா தேட்டருக்கு நான் போனதில்லை, சினிமா பற்றிலாம் ஒன்று. அவங்க ஆனால் சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நான் மட்டும் அந்நியனாக இருந்தேன். பார்த்துங்க, ஏன்னா எதையோ பேசி ஜோக் அடிக்கிறாங்க, நான் அப்படி பார்க்குறேன். ஏன் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா? என்னது
இது சினிமா டைலாக் பாஸ்டர். அப்படியா? நமக்கு தெரியாது, நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், உலகத்திற்கு நீங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க. என்னது? ஒயிட் ஷர்ட் போட்டால் வேறு பிரிக்கப்பட்டவங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தால் வேறு பிரிக்கப்பட்டுட்டோம். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வெளியில். உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று வேதம் சொல்லுகிறது. வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் தேவை. வேதம் சொல்லுகிறது நீ முத்திரிக்கப்பட்ட கிணறு, வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். ஜாக்கிரதை நமக்கு தேவை. நம்முடைய உறவுகளில் வேறு பிரிக்கப்படுதல் அவசியம். நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ். மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி மூழ்கி போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நண்பனுக்காக கர்த்தரை விட்டு விலகுதல். இயேசு சொன்னார், இயேசுவை அவரை நேசிக்க நிறைய பேர், அதாவது மனைவியாவது விட்டவன் எவனோ, இப்படி யாரும் சொல்லுவாங்களா? அப்படி இல்லைங்க. கர்த்தர் அப்படி சொல்கிறார், மனைவியெல்லாம் விட்டு. அப்படின்னா தான் கல்யாணம் முடிச்சவங்களாம் விட்டுட்டு ஓடக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க எப்போ போகலான்ட்டு. மனைவியாவது விட்டவன் எவனோ. நிறைய பேர் என்ன தெரியுமா, மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. மனைவி ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லி பாஸ்டரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ என்ன தெரியுமா, மனைவி விட்டவன் மனைவி வார்த்தையை கட் பண்ணவன். யோபுவிடத்தில் அவனுடைய மனைவி சொன்னான், தேவனை தூசித்து ஜீவனை விடுமை. ஆமாடி, நீ சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொன்னான், அதுக்கு வேறு தான் மனைவியாவது விட்டவன் எவனோ. கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்பதற்கு தீர்மானத்தோடு காணப்படுதல் அவசியம். முதல்ல அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் அலங்கத்தை கட்டினான். ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23 வசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுதுதான் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீங்க இப்படி பண்ணி பாருங்க, உங்களுடைய உள்ளம் பொங்கி வழிகிறத நீங்க பார்க்க முடியும். கிறிஸ்தவம் என்பது அனுபவம். கர்த்தர் பெரிய சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவது, இந்த மனாசே என்ன செய்தான், விக்கிரகங்களை எடுத்து போட்டான். 2 நாளாகமம் 33:15 வாசிக்கிறோம், அவன் விக்கிரகங்களை எங்கிருந்து எடுத்து போட்டானா, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எடுத்து போட்டான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு விக்கிரகம் எப்படியா வந்துச்சு? வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். நம்முடைய இருதயத்திற்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாதது வரும் பொழுது விக்கிரகத்திற்கு இடம் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். பொல்லாதவைகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அதனால தான் மனாசேனுடைய வாழ்க்கையில் இப்படி சம்பவித்தது. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடக்குது, எனக்கு மட்டும்தான் கஷ்டமான காரியங்கள் நடக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, கஷ்டத்தின் மேல கஷ்டம், சோதனையின் மேல சோதனை. ஏன் செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிறேன்னா, அதையும் தாண்டி நடக்குதுன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். சோதனையை சகிக்கிற மனுஷன் ஜெயிக்கிற மனுஷன். சகிக்கிற மனுஷனுக்கு பேர் தான் ஜெயிக்கிற மனுஷன். பாக்கியவான், அவனுக்கு ப்ரமோஷன் உண்டு. அதுக்கப்புறம் தான் கர்த்தரிடத்திலிருந்து வெகுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். அவன் விக்கிரகங்களை எடுத்து போட்டான். இருதயத்தை கர்த்தருக்கென்று சுத்தமாக்கினான், பரிசுத்தப்படுத்தினான். நீங்களே அந்த ஆலயம் என்றால் நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் இருக்கிறதா? ரொம்ப ஜாக்கிரதை. எங்கே சுற்றிட்டு வந்தாலும் சரி, எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, நம்ம இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காணப்படுதல் அவசியமானது. ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுதல் அவசியம். ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த மனுஷன் கண்ட இடத்துலாம் உட்காருவானா பார்த்துருக்கீங்களா? ஒரு சேர் போட்டால் கூட உட்கார மாட்டார், முதல்ல பார்த்துக்குவார். ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். எவ்வளவு ட்ரெஸ்ஸை கூட எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோம்னா நம்முடைய ஜீவியத்தை அவ்வளவு பத்திரமாய் காத்துக்கொள்ளுதல் அவசியம். ரெண்டாவது, அவன் என்ன பண்ணா, மூன்றாவது, தான் கட்டின பலிபீடங்களை எல்லாம் எடுத்தான். அவன் கட்டினான், இப்போ அவைகள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டான், எல்லாவற்றையும் நீக்கினான். கர்த்தருக்கு பிரியமில்லாததை அகற்றுதல். ரட்சிப்பு என்றால் அகற்றுதல்னு அர்த்தம்.
என்னது அகற்றினான்? சகேயுவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயுக்கு என்ன விளக்கினான்? சகேயு என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நான் யாரிடத்திலே ஆகிலும் அநியாயமாய் வாங்கிறது உண்டானால் அவைகளை நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்றான். நம்ம அப்படி சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவரே, நான் எத்தனையோ வருஷம் இந்த மனுஷங்கிட்ட பேசாம இருக்கிறேன். ரட்சிப்பு நமக்குள்ள இப்படிப்பட்ட மாறுதல்களை கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் உண்மையான ரட்சிப்பு. ஒருவர் ரட்சிக்கப்பட்டாரா? எப்படி தெரியுமா? இங்கே கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்துருக்கார். நமக்குலாம் கேடிசி இருந்த மாதிரி அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். எலக்ட்ரிஷனா. அவருடைய வேலை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற புதுசாக வந்ததெல்லாம் திருடிட்டு போயிடுவார். அவர் சொல்கிறாரு, ஒரு லைட்டை பார்த்தாருன்னா இன்றைக்கி லைட்டாக இருக்கும், நாளைக்கு அதில் ஒரு ஃபியூஸ் பல்பை போட்டு தூக்கிட்டு போயிடுவார் வீட்டுக்கு. இப்படி ஏகப்பட்டது அவருடைய வீட்டில் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறது எல்லாம் வீட்டில் இருக்கிறது. இப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கிறார். ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அவரை விசாரிக்கிறது கூட யாரும் இல்லை. நம்முடைய நிலைமை இப்படியே போயிருமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம மிஷினரிங்க, நம்ம சுவிசேஷகர்கள், அவங்க ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரை விசாரித்து, ஒரு அமெரிக்கன் அவரை விசாரித்து இயேசுவை பற்றி சொல்லி அவர் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே ஊருக்கு வந்து அவர் செய்த முதல் காரியமா, பெரிய வீட்டில் திருடிட்டு வந்தது எல்லாம் எடுத்தார். எல்லாவற்றையும் எடுத்து பேக் பண்ணி தலையில் சுமந்துட்டு போறார். எங்க? அவருடைய ஆஃபீஸுக்கு போறார். நேர எம்டி ரூமுக்கு போனாரா? சார் கொஞ்சம் இறக்குங்க. என்னையா? இறக்குங்க சார் சொல்றேன். சார் இதெல்லாம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து நான் ஆட்டையை போட்டுறது சார். அதுக்கு என்னய்யா, நாங்களும் அதான் செஞ்சுட்டு இருக்கோம், கொண்டு போயா. அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்தவனா மாறினா என்னய்யா? இல்லை. அப்போ அந்த இயேசு அப்படி சொல்றாரா? பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆமென். சாட்சி உள்ள ஜீவியம் ரட்சிப்புன்னா அநேகரை. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வீட்டார் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நம்முடைய சாட்சியை பார்த்து. ஸ்தோத்திரம். வீட்டார் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவன் பரலோகத்துக்கு போனால் கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறார். அப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. தேவனுடைய பிள்ளைகள், நம்ம சாட்சியாக இருக்க வேண்டியது அவசியம். அவன் பலிபீடத்தை நீக்கினான், பலிபீடத்தை செப்பனிட்டான். பலிபீடத்தை செப்பனிட்டல் என்றால் என்ன? எலியா தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம், உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அப்பப்போ சொல்லிக்கணும், நான் தேவனுடைய மனுஷன். யோசேப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் சொல்றாமா. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், அவர்கள் பேசுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்பார். ஏன் கேட்கிறார்? அவருக்கு ஏதாவது அவரை பற்றி பேசுறீங்களா? நம்முடைய சம்பாஷணைகளில் கர்த்தருக்கு இடம் இருக்கிறதா? அதனால தான் வேதம் சொல்கிறது, எதையாவது நீங்க பிளான் பண்ணா கூட கர்த்தருக்கு சித்தமானால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியாவது கர்த்தரை கொண்டு சொல்றீங்களா? கர்த்தர் நம்முடைய சம்பாஷணை, நம்ம பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் பேசினா எப்படி இருக்கு பாருங்க, அதில் மூணாவதாக கர்த்தர் ஜாயின் பண்ணிக்கிறார். நம்ம ஏய் என்ன பேசுறீங்க, ஆனால் இவ்வளோ நேரம் பேசுனீங்க, அவரை பற்றி ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்கள் சம்பாஷணை எப்படிப்பட்டது பாருங்கள். கர்த்தர் ஏமாற்றத்தோடு போகணும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய ரட்சிப்பின் வாசனையை வீச பண்ணுவீர்களாக, நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் காணப்படுவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர். மனாசே இப்பொழுது கர்த்தருக்கு இதுக்கப்புறம் தான் தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். பலிபீடம் எப்பொழுதும் பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். தகர்க்கப்பட்ட பலிபீடம் என்ன தெரியுமா? பைபிள் வாசித்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? டைம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுவேன். நான் ஒருத்தட்ட பைபிள் வாசிக்கிறத பற்றி கேட்டேன். அப்போ சொன்னார், பாஸ்டர் நீங்க காலையில் ஒரு வசனம் போடுறீங்க பாருங்க, அந்த ஒரு வசனத்துக்கு காத்திருப்பேன் பாஸ்டர், அதுவே என் உணவு. பிரதர் இப்படி இருக்கக்கூடாது பிரதர். நிறைய பேர் அதிலே ஓட்டிடுறாங்க. ஸ்தோத்திரம். இதுக்கு பேர் தான் தகர்க்கப்பட்ட பலிபீடம். ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, உபவாசம் இல்லை, தேவனை தேடுதல் இல்லை, சர்ச்சுக்கு போறது இல்லை. தகர்க்கப்பட்ட பலிபீடம்.
செப்பனிடணும். நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுங்க. மனாசையை ஆசீர்வதித்தவர், மனாசையை திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திலே நிலைப்படுத்தினவர், அரியணை ஏற்றினவர், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கடைசியாக மனாசே ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்து பேசினான். தேசமெங்கும் தேவனை குறித்து பேசினான். தன் தகப்பனை போல கர்த்தருக்கு உத்தமனாயிருந்தான். இன்றைக்கு கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறான். வேதம் சொல்கிறது, சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? ஒரு முறை பஸ் ஸ்டாண்டில் நான் நின்று கொண்டிருந்தேன். ஒரு 2 பொண்ணுங்க பேசிட்டு போகிறாங்க. அந்த படத்தை பார்த்தியாடி, பாருங்க எப்படி அறிவிக்கிறாங்கன்னு. போய் பாருடி, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அப்படி அடி, இன்னைக்கு டிக்கெட் வாங்கிடுறேன். நம்ம எனக்கே சொல்லியிருக்கிறோமா? கர்த்தரை குறித்து பேசுகிறோமா? ஸ்தோத்திரம், பிரைஸ் சொல்லும். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஜனங்களுக்கு எடுத்துரைப்போம். உங்களுடைய சாட்சியை குறித்து மற்ற இடத்துல பேசுங்க. சாட்சி மிகவும் பயனுள்ளது. அநேகரை உயிர்ப்பிக்கிறது, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. ஸ்தோத்திரம், பிரைஸ் சொல்லும். மனாசேயை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பது போதுமானவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாசித்த சங்கீதத்தில் அங்கே வாசித்தோம், எங்கள் கால்கள் வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரம் ஏற்றப்பட்டது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு. பாஸ்டம்மாவுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் ஒரு போராட்டத்தின் வருஷம், சோதனையின் வருஷம். ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் அவர்களை மரண வாசலிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்தது. திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரிக்கு அவங்களை அழைத்து போன போது இவங்க உயிரோடு இருக்க முடியாது, எப்படி உயிரோடு வந்தாங்க, எப்படி நடந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. அது அவங்களுக்கு வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, அதனால் கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபை அவங்களை தாங்கினது. இந்த வேளையில் நம்ம மத்தியில் அவங்க ஜெபிக்க போகிறாங்க. தொடர்ந்து பாசமாக்க. அல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதல்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாரையும் பார்த்ததுனால இன்னைக்கு சர்ச்சில் 2 வார்த்தை நான் சாட்சி சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பாஸ்டரும் சரி அப்படின்னாங்க. அதனால் கர்த்தர் இந்த மட்டும் எனக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் தாயின் வயிற்றில் நீங்கள் உருவானதுதான் நான் உங்களை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இன்னமும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி தொடர்ந்து வரும் நாட்கள்லேயும் கர்த்தர் எல்லா பலவீனங்களையும் நீக்கி பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரங்கள் தாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சியான ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே மனாசை போல தன்னை தாழ்த்தி ஆண்டவரே தன் தகப்பனாகிய எசேக்கியாவை செய்தது போல் அவன் மனம் திரும்பினான். ஆண்டவரை அவனை மீண்டுமாக நீர் ஆண்டவரை நினைந்தரலி நீரப்பா. அதுபோல் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை தாழ்த்தி அப்பா நாங்கள் உமக்கு முன்பாக ஆண்டவரே மன உத்தமமாய் நடக்க உண்மையாக நடக்க கொடுத்தார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பமாக ஆண்டவரே அவர்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா நன்மைகளையும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகள் ஒவ்வொருவரையும் புகழ்ந்து சகல துதிக்கான மகிமை எல்லாம் மக்களே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. வருஷத்தின் கடைசி மாதங்கள், இன்னும் 2 மாதம் 5 நாட்கள் இருக்கிறதப்பா. ஆண்டவர் இத்தனை மாதங்கள், 9 மாதங்கள், 25 நாட்கள், இன்றைக்கு 26வது நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. மீதியான நாட்கள் கொஞ்ச நாட்கள் அப்பா. ஆனால் புதிய ஆண்டுக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொன்னீங்க.
நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொன்னீங்களப்பா. இந்த நாட்களிலே நாங்கள் சபையாக, குடும்பமாக, தனியாக, குழுவாக எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதிகமாக வேதத்தை வாசிக்க, செபிக்க, துதிக்க, வருகைக்கு ஆயத்தப்பட, புதிய ஆண்டுக்கு ஆயத்தப்பட கிருபை தாங்க. எங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தை மனாசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி கொடுத்த பாஸ்டர் ஜான்சன் அவர்களை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக, குடும்பமாக, ஆவிக்குரிய பிரகாரம், ஆத்மீக பிரகாரம், சரீர பிரகாரம், பொருளாதார பிரகாரம் ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாஸ்டர் அம்மாவை நீங்க பலப்படுத்தினதுக்காக, சாட்சியாக நிறுத்தினதுக்காக, உடைய கிருபை இரக்கம் அவளை தாங்கினதற்காக, மருத்துவம் கைவிட்ட போதிலும் நீர் கைவிடாதவராக தூக்கி எடுத்ததுக்காக சோத்திரம். நாங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக மகிமையா ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. உடைய அன்பு கரங்களில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் இரக்கம் நல்ல பிதாவே, ஆமென்.